ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். இன்றைக்கி நம்ம சுவையான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஹிந்தியில் பிந்தி மசாலான்னு சொல்லுவாங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் 1/4 கிலோவை எடுத்து 1 இன்ச் சைஸுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சீஸ் கிரேட்டரில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வறுத்த வெள்ளை எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ண தேவையில்லை. வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது வெண்டைக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்கிற எண்ணெயில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி விடுங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. வறுத்த வேர்க்கடலையும் வறுத்த வெள்ளை எள்ளையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். வெள்ளை எள்ளை ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம்.
கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்க்கும்போது நிறைய சேர்த்துறாதீங்க, ரொம்ப காரமாயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கங்க. இப்போ நம்மளோட சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோகனா இல்லம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.